பெரியபாளையம் பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள புறவழிச்சாலை பணிகளை துவக்க பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் சுயம்புவாக எழுந்தருளிய புகழ்பெற்ற பவானியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி திருவிழா 14 வார காலம் வெகு விமர்சையாக நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். மேலும் சென்னை திருப்பதி சாலை என்பதால் இவ்வழியாக நாள்தோறும் சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கும், ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு இந்த பெரியபாளையம் வழியாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆடி திருவிழா வந்துவிட்டால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவார். அவர்கள் கொண்டு வரும் வாகனங்கள் நிறுத்த போதிய இடம் வசதி இல்லாத காரணத்தினால் சாலை இருபுறம் வாகனங்களை நிறுத்தி விடுவதால் நாள்தோறும் இவ்வழியாக வந்து செல்லும் வாகனங்களாலும் பெரியபாளையம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 14 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 28 கோடி மதிப்பீட்டில் வடமதுரை கூட்டு சாலை பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க அரசு திட்டமிட்டு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்தது. ஆனால் கிடப்பில் இத்திட்டத்தை போடப்பட்டுள்ளதால் பெரியபாளையம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. எனவே சமீபத்தில் பொதுமக்களும் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் ஊத்துக்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் சவுடு மண் குவாரியிலிருந்து நூற்றுக்கணக்கான லாரிகளில் வந்து மணல் ஏற்றி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. எனவே கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த புறவழிச்சாலை பணிகளை உடனடியாக துவக்கி நெரிசலை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.